ஹாய் buddies, வெல்கம் பேக் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பலாப்பழ விதையில் ஒரு ஸ்வீட் லட்டு தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே ஒரே மாதிரி பொரியல், கிரேவி அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்வீட் லட்டு செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் பக்கத்தில் இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பலாப்பழ விதையை வந்துட்டு இந்த அளவுக்கு நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஒரு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனை வந்து மேலே வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடாகி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பலாப்பழ விதையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதை வந்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பலாப்பழ விதையை வந்துட்டு வறுக்கும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அப்போ தான் வந்துட்டு உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும். பலாப்பழ விதை வந்துட்டு ஈரமாக இருக்கும்போதே குக் பண்ணி சாப்பிடாம ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அது தோலெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த பலாப்பழ விதையில் வந்துட்டு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது buddies. இது வந்துட்டு கேன்சர் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். அதே போல் நமக்கு ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிளட் ப்ரெஷர் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே வந்துட்டு இது நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அதே போல் வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா வெயிட் கெயின் ஆகும். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது buddies இந்த பலா விதைகளில். இப்போது இது வந்துட்டு நல்லா வரப்பட்டு வந்துடுச்சு. இதில் இருந்து ஒரு பீஸை எடுத்து உடச்சி பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு உடையணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா வாயில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். இப்போது இந்த பலாப்பழ விதையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்தது அதே பேனில் ஒரு 50 கிராமுக்கு நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதையும் பேனில் சேர்த்துக்கிட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து வறுத்த வேர்க்கடலை தான், இருந்தாலும் நான் கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணுறதுக்காக நான் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை எடுத்தீங்க அப்படின்னா நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு மிக்சி கப்பை எடுத்துக்கிட்டு வறுத்து வச்சுருக்க பலா விதைகள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்துட்டு இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்துட்டு பாதி அளவுக்கு கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இதில் வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை வந்துட்டு தோல் நீக்கிட்டு அதை சேர்த்துக்கலாம். வாசனைக்காக 3 ஏலக்காய் இது கூட சேர்த்துக்கிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது இந்த அளவுக்கு கொரன்னு இருந்தால் கரெக்டாக இருக்கும். அடுத்தது ஒரு மெஷரிங் கப் எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பலா விதை இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்துட்டு வெல்லம் சேர்க்கும்போது நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மெஷரிங் கப் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் வீட்டில் எதனா ஒரு சின்ன பவுல் இருந்துச்சுன்னா அதில் கூட மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுலேயே வந்துட்டு வெல்லத்தையும் மெஷர் பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு 1.5 கப் அளவுக்கு வந்துச்சு. இதை அப்படியே வந்துட்டு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்தது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கிட்ட பலாப்பழ விதை வந்துட்டு இந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு வந்துச்சு. அதனால் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த வெல்லம் கரையிறதுக்காக 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு வெல்லத்துக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா அதுவே கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா சேர்த்துக்காதீங்க. வெல்லம் வந்துட்டு நல்லா கரைஞ்சி வரட்டும். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே ஸ்வீட் செய்யும்போது உப்பு சேர்த்துக்கிட்டா ஸ்வீட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெல்லம் வந்துட்டு நல்லா கரைஞ்சிட்டு நல்லா நுரைச்சி வருது. இப்போ வந்துட்டு நம்ம பொடிச்சு வச்சுருக்க அந்த பலாப்பழ விதை இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். நான் எடுத்துக்கிற வெல்லத்தில் டஸ்ட் எதுவும் இருக்காதுன்றதால நான் அப்படியே வந்துட்டு டைரெக்டாக சேர்த்துக்கிட்டேன். உங்கள் வெல்லத்தில் டஸ்ட் இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கிட்டு செய்யுங்க. இப்போ வந்துட்டு இலகுன போல தான் இருக்கும். ஆனால் கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துடும். நல்லா வந்துட்டு கை விடாமல் வந்துட்டு கிளறி கொடுத்துட்டே இருங்க. இதை போல் 5 நிமிஷத்துக்கு கை எடுக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும்.
பேனில் கொஞ்சம் கூட இந்த மாதிரி ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நல்லா வாசனையாக இருக்கும். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். சேர்த்துக்கிட்டு நெய் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே படுற போல் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பவுலில் மாற்றினதுக்கு அப்புறமா இதோடைய சூடு வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஆறுற வரைக்கும் ஆற விட்டுடலாம். சூடு வந்து நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு லட்டு பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான் buddies, ரொம்பவே சிம்பிளான ஒரு ஹெல்த்தியான லட்டு செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபிஸ் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்குது. அந்த ரெசிபிஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் buddies. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.